படைத்தலும் கருணை, காத்தலும் கருணை, அழித்தலும் கருணை, மறைத்தலும் கருணை. பிறகு அருளல் என்பது கருணைன்னு சொல்லணுமா என்ன? அது கருணை தான். இப்போ நம்மை படைப்புக்கு உட்படுத்தி இருக்கிறான் கருணை. நம்மளை என்ன சாகாமல் வச்சுருக்கிறான் கருணை. ஒரு நாள் சாக போகிறோம் கருணை தான். இந்த சாகருக்கு இடையில் நமக்கு என்ன நடக்குதுன்னு காட்டாமல் வச்சுருக்கிறார் பாருங்க, அதுவும் கருணை தான். இதெல்லாம் ஏயா இந்த சாமி இந்த கருணையை செய்யணும்? அருளல் என்கிற ஒரு கருணையை செய்வதற்காக. இந்த ஒன்றை செய்யறதுக்கு தான் இந்த நாளும். அதனால தான் அனைத்து உலகும் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய். இந்த அருள் செய்யணும்னா படைத்தாகணும், காத்தாகணும், அழித்தாகணும், மறைச்சாகணும். இந்த நாளையும் செய்யலைன்னா என்ன செய்ய முடியாது? நமக்கு அருளல் என்ற ஒன்றை அவன் நமக்கு செய்ய இயலாது.